ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஹோட்டல்லலாம் எப்படி கிடைக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுப்போம். ஆனால் பூரிக்கு செய்யும்போது நீங்கள் மாவை நல்லா டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி சுடும்போது பூரி நிறைய எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணியும் தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி வேகணும், அதுக்காக தான் நம்ம 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிருக்கு. பச்சை பட்டாணி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடச்சிக்கடலை மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடுறேன். அதுக்குள்ளே நம்ம உடச்சிக்கடலை மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கடலை எடுத்துக்கிறேன். இந்த உடச்சிக்கல்லையே முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுடராக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ உடச்சிக்கடலை மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த உடச்சிக்கடலை பேஸ்ட்டை நம்ம பூரி உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா நல்லா திக்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்குலாம் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் 4 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து உடச்சி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருசாக இருக்க உருளைக்கிழங்குலாம் அப்படியே உடச்சோ விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஊறுறதுக்காக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்காக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஹோட்டல்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பூரி மாவில் பூரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துகிட்டு பூரிக்கு மாவை திரட்டிக்கலாம். பூரிக்கு சின்னதாகவே நான் திரட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக திரட்டி எடுத்தால் நிறைய எண்ணெய் ஊற்றி சுட வேண்டியிருக்கும். அதனால் சின்ன பூரியை நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பூரிக்கு மாவு திரட்டிட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இதே போல் நான் எல்லா பூரி மாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பூரி மாவு போட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பூரி வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நான் இதே போல் நம்ம திரட்டி வச்சுருந்த எல்லா பூரி மாவையும் பூரி சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ஒரு 1/2 hour தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.